வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுக கூட இணைஞ்ச பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து எனக்கு கட்சியில் இந்த முக்கிய பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்கதான் தகவல் வந்திருக்குங்க. இப்போ தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளிவந்து இப்போ 2026 தேர்தலில் நான் எடப்பாடி பழனிசாமி கூட தான் பயணித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும்னு சொல்லிட்டு நேராக போய் சந்தித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஏன் அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சிங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட்சி பிரிஞ்சிச்சுங்க. இப்போ மீண்டும் அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்குங்க. 2026 தேர்தலில் திமுக வீழ்த்தணும், அதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உடன் கை கோத்திருக்காரு பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றா பன்னீர்செல்வத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஏன்னா அவர் அம்மா இருந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போதே ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் முதலமைச்சராக கூட அதிமுக இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு தகுதியான பதவி தான் சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டிப்பாக ஜெயிச்சா உனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. இது கண்டிப்பாக திமுக ஒரு பெரிய பெரிய பின்னடைவுங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தால் தாங்க திமுக ஓட்டுகள் சேதரும், திமுக ஓட்டு ஃபேவராக வரும், இந்த கட்சி அதிமுக வந்து ஓட்டுகள் சேதரும், அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு கருத்துக்கணி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக கூட அதிமுகவில் கூட்டணி இருக்காங்க 2026 தேர்தலில். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஒரு எதிர்ப்பு வருங்க. நம்ம திமுக எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுக கண்டி ஆட்சிக்கு வரலன்னா அடுத்து ஆட்சிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு தான் 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு ஆட்சி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இப்போ இருக்கிற கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராகவும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக வரும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா 3வது கட்சியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆபத்தான விஷயங்க அது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி இப்போ 3வது கட்சியாக போகணும்னு நினைக்கும் போது எப்படி இருக்குது, அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இப்போ 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? கருத்து கணிப்படி நடக்குமா, இல்லை டிவிக்கே முதல் கட்சியாக வருமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.